கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியில் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது: உன் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உன் சத்துருக்கள் அடங்குவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம், ஐயோ எனக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் எவ்வளவா எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் கூட்டமாக இருக்கிறார்கள், அவ்வளவு எங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். பல திட்டங்களை போட்டு பல உபாய தந்திரத்தை வச்சு எவ்வளவோ எழும்பி கொண்டிருக்கிறத நீங்கள் இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று முடிஞ்சா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, இன்னைக்கு சூழ்நிலை சத்துருக்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம், ஆனால் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என் சத்துருக்கள் அடங்க மாட்டுக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு எதிராய் இருக்கிறவர்கள் அடங்க மாட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை நீங்க பிடித்துக்கொண்டு ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் இன்னைக்கு அடக்க போகிறார். அவர்கள் அடங்குவார்கள். எப்போ அடங்குவார்கள்? அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்போ உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க, இச்சகம் பேசிட்டாங்க, உங்களை அவதூறாக பேசிட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க, அவ்வளவுதான். இனி அவங்களால முடியாது, அவர்கள் அடங்குவார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க. யாருடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள்னா, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தால் உங்க சத்துருக்கள் அடங்குவார்கள். நீங்க கர்த்தரால ரட்சிக்கப்படாத ஜனமாய் இருந்தா சத்துரு அடங்க மாட்டான், எழும்பதான் செய்வான். பிரியமானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருங்க. சத்துரு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 கள்ளர்கள் இச்சகம் பேசுறாங்க. அந்த கேலி கிண்டல், அதுதான் இச்சகம். 2 பேரும் இச்சகம் பண்ணாங்க. ஆனா என்னாச்சு? முடிவில் அடங்கினார்கள். ஒருவன் மற்றவனை அதட்டி, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன்? சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட மகனாக மகளாக மாத்திரம் இருங்கள், உங்கள் சத்துருக்கள் அடங்குவார்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, சத்துருக்கள் இச்சகம் பேசி கொண்டிருக்கிற சத்துருக்கள் இன்றோடு அடங்குகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய சத்துருக்களும் ஆண்டவரே இன்னைக்கு அடங்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாத்திரம் இருங்க, உங்க சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. God bless you.